மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்பில் இருக்கிற வேதியியலில் சில வினாக்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு 17வது ஒரு வினா. ஏ என்ற திண்ம சேர்மத்தை வெப்பப்படுத்தும் போது சிதைந்து பி மற்றும் சி என்ற வாயுவை தருகிறது. ஸோ பிங்கிற திண்மமாக இருக்கலாம், சி ஆனால் என்னங்க வாயு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சி என்ற வாயுவை நீரில் செலுத்தும் போது அமிலத்தன்மையாக மாறுகிறது. அப்படின்னா ஏ பி சி என்ன? ஸோ தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம எல்லாருமே கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிருப்போம். அந்த கூல்ட்ரிங்கில் என்ன அமிலம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கூல்ட்ரிங்க்ஸ்குள்ளே நம்ம கார்பன் டை ஆக்சைடு கேஸை உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அமிலம் கார்பானிக் அமிலம். அதை ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வினை பார்த்திங்கன்னா சிதைந்து அப்படின்னு போட்டிருக்குங்காட்டி இது ஒரு சிதைவு வினை. நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஏங்கிற இந்த சேர்மம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்சியம் கார்பனேட். என் கையில் இருப்பாங்க இந்த சுண்ணாம்பு CaCO3 கால்சியம் கார்பனேட். CO3 வந்தால் கார்பனேட்னு சொல்லணும். ஸோ இதை நீங்கள் வெப்பப்படுத்துகிறப்ப என்னான்னு கேட்டிங்கன்னா, கார்பனேட் சால்ட்னாவே பொதுவாக இந்த கார்பனேட் உடஞ்சி கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியே போகும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு கேஸை வெளியே போட்டுருங்க. கேஸ் இருக்குங்காட்டி மேலே ஏறும் மாதிரி கொண்டு போட்டுக்கிறேன். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடில் CO2 போயிடுச்சுங்க. ஸோ பேலன்ஸ் இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆக்சிஜன் கூட கால்சியம் சேர்ந்து கால்சியம் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கான ஆன்சர் ஏ அப்படிங்கிறது கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட். பி இதுதான் கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடு. சி கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு. ஸோ சிங்கிற ஒரு வாயுங்காட்டி நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அது கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறனால அது ஒரு வாயு தானே, அப்போ மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு ஹிண்ட்டு, இந்த சிங்கிற வாயு நீரில் கரையிறப்ப அமிலத்தன்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த ரியாக்ஷனை எழுதி பார்த்துடலாம். இப்போ தண்ணிக்கு H2O போட்டுக்கோங்க. இது நீரில் கரைதான். இந்த தண்ணி கூட கார்பன் டை ஆக்சைடு ஒன்றும் இல்லை. நீங்கள் குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸில் இருக்கிற ரியாக்ஷன் தான் இது. இந்த H2க்கு H2 போட்டுக்கோங்க. இந்த CO2 கூட இந்த ஆக்சிஜன் போய் சேர்ந்துச்சுன்னா CO3. ஸோ நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கக்கூடிய அமிலம் இந்த அமிலம் தான். ஸோ இதில் கார்பன் இருக்கங்காட்டி இதோட பேர் கார்பானிக் அமிலம். கார்பானிக் அமிலம். சரிங்களா? ஸோ அப்படி நமக்கு தெரிஞ்சது நீர், கார்பன் டை ஆக்சைடு நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அமிலம் கார்பானிக் அமிலம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம், பி கண்டுபிடிச்சிட்டோம், சி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது என்ன பண்ணுங்கன்னா, தனியாக கீழே ஒரு பாக்ஸ் போட்டுட்டு ஏ என்ன, பி என்ன, சி என்ன அப்படின்னு எழுதுங்க. ஏக்கு பதிலாக கால்சியம் கார்பனேட் CaCO3, பிக்கு கால்சியம் ஆக்சைடு, சிக்கு கார்பன் டை ஆக்சைடு. இந்த ரியாக்ஷனையும் எழுதி காட்டுங்க, ஏன்னா அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. H2O நீர், CO2 கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த ரியாக்ஷன் உங்களுடைய தியரியில் வெப்பச்சிதைவினைகள் நீங்கள் படிப்பீங்க. அதே மாதிரி மூலக்கூறு நிறை கண்டுபிடிக்கிற மோல் கண்டுபிடிக்கிற சம்முலையும் இந்த சிதைவினை இருக்கும். நல்லா தெரிஞ்ச வினா தான். கேள்வியை நல்லா பார்த்து வச்சுட்டிங்கன்னா எழுத ரொம்ப ஈஸி. ஓகே, தேங்க்யூ.